தலைவனே இல்லாத போராட்டம் வெல்லுமா? வென்றிருக்கிறது சான்று ஜல்லிக்கட்டு போராட்டம், வென்றிருக்கிறது சான்று அரிட்டாப்பட்டி போராட்டம், வென்றிருக்கிறது. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறோம். உங்கள் முன்னால் நிற்கிற நான், என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் என்னை தலைவனாகவே பார்க்க மாட்டார்கள். தன் மகனாக பார்ப்பார்கள், தன் பேரனாக பார்ப்பார்கள், தன் பிள்ளையாக, தன் மாமனாக, தன் சித்தப்பனாக, தன் பெரியப்பனாகத்தான் பார்ப்பார்கள், நேசிப்பார்கள். கண்ணாடி முன்னாடி நின்றால் அவர்கள் முகத்தில் என் முகம் தெரியும், என் குரல் அவர்களுக்கானது என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த மகன் எனக்காக பேசுகிறான், என்னுடைய வலியை தன் மொழியிலே பேசுகிறான், எனக்கு இருந்த கோபத்தை அவன் ஆவேசமாக வெளிப்படுத்துகிறான். அப்படித்தான் என் மக்கள் நேசிப்பார்கள். ஏன்? நாம் அந்த மக்களிடம் இருந்த அந்த மக்களுக்காக. நாம் வானத்தில் இருந்து வந்து இறங்கியவர்கள் அல்ல, அவர்கள் வயிற்றில் இருந்து வந்தவர்கள். அதனாலேதான் எந்த சமரசம் இல்லாமல் மக்களுக்காக, மக்களிடம் இருந்து அந்த மக்களுக்காக வந்த பிள்ளைகள், மக்களை நம்பி களத்திலே நிற்கிறோம்.